ஆக்ஷன் பிரம்மா. இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியல சார். படம் எப்படி இருக்கு சார்? ஏன் சார் அழுகுறீங்க? அப்பா, நான் உள்ள வரல, இங்கேயே இருக்கேன். ஏண்டா? நான் இங்கேருந்தே பார்க்குறேங்க. சரி. வேலெடுத்தும் வாழெடுத்தும் தலையெடுத்தும் பல உயிரெடுத்தும் ரவுடின்னு பெரும் பேர் எடுத்துட்டு இருந்த மாமதுரையில ஆக்குமாருன்னு ஒருத்தன். ஆக்குமாருனா அவன் என்ன பண்றான்னா அழுது அழுகுறி ஆட்டம் ஆடியே ரவுடின்னு பேர் எடுக்க ட்ரை பண்றான். அந்த அழுகுறி குமார் யாரு? கரியர்ல இவ்வளவு கஷ்டப்பட்டதில்ல. அந்த சேது வச்சு கேங்ஸ்டர் படம்லாம் எடுத்தனா ஊரே கைகொட்டி சிரிக்கும். மாஸ்டர், நீ சீரியஸா தான் இருக்கிற? எல்லாரும் சொல்லி வச்சு வச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்த வர சிந்தா அப்படியே ஆக்ரோஷமாக கண்ணெடுத்தி சுடுவேன் பாரு. அப்படியே எல்லா அப்பையிலும் சாக்காடு. பிரியாணி மூக்கம் பிடிக்கிறேன். நல்ல கேளு, அடிச்சு பிரியாணி வைப்ப சொல்லு. இப்படி மட்டும் எல்லாம் பேசுன. அந்த சீன்ல நான் பேசினது வேற. முதல்ல என் குரல் எடுத்து சேர்த்துருக்கேன். ஓ, தனியா எடுத்து அவ்வளோ சேர்த்துக்கலாமா? ஏன் சார் அழுகுறீங்க? பிச்சுட்டடா, எப்படா பிச்சுட்டடா. ஆடியன்ஸ் ஒவ்வொரு சீனியும் கை தட்டி ரசிப்பாங்கடா, என்ஜாய் பண்ணுவாங்க. முதல்ல போனை கட் பண்ணா சுவிட்ச் ஆஃப். ஷூட்டிங் வேற மாட்டு போட்டு எடுத்து இப்போ வேற மாட்டு இருக்கியா? சினிமா வரலாற்றுல ஒரு பாட்டு இந்த அளவுக்கு சிரிச்சு நான் பார்த்தேன். ஒரே மேஜிக்கா இருக்கு. சினிமானா என்னன்னு தெரியாம ஆசைப்பட்டு சரியான ஆப்போசிட். கொளுத்திட்டு அழு, கொளுத்து அழு.
கொளுத்திட்டாங்க. நம்ம வீட்டுல உட்காந்து நம்ம சொந்த திட்டு நம்ம கதை கேட்டு நல்லா வித்தலாம். அதான் சொல்ல படிச்சால் மட்டும் பிரமாதம்டா. சூப்பர்டா. தேங்க்ஸ்மா. நல்லா இருக்குடா. சொல்லுங்கண்ணே. என்னையா பப்புன் மாதிரி பட்டு வச்சு மான கிடியா சொல்லுங்க தலைவர். அரட்டி விட்ட மாப்பிள்ள சார் அவனும் ஆசைப்பட்டான். 10 வருஷத்துக்கு இவன் தான் காமெடி கிங்க. அடுத்த படம் நமக்கு தானே. ஏய், இன்னைக்கு நைட்டே நான் சிங்கப்பூருக்கு எஸ்கேப். நீங்களும் அவன் கண்ணில் யாரும் பற்றாதீங்க. மாட்டணும் முடிஞ்சிச்சு. ஒன் செகண்ட். ரெடி சார். தமிழ் சினிமாவுக்கு இந்த படம் ரொம்ப புதுமையாக இருக்கே சார். காமெடி ரவுடி படம். அழுகினி குமார் எப்படி சார் இந்த கதையை தேர்ந்தெடுத்தீங்க? வெட்டு குத்து கொலைன்னு செஞ்சுட்டு இருக்கிற ஒருத்தனை பார்த்து ஊரே பயப்படுது. அந்த மாதிரி ஒரு வயலண்டான கேரக்டரோட வாழ்க்கையை படமாக்கி ஊரையே சிரிக்க வைக்கணும்னு நினச்சி தான் இந்த கதையை எழுதுனேன். இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரவுடின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற பாதி பேர் நிஜத்தில் ஜோக்கர் தான். அதை காட்டணும்னு நினச்சேன் சார். இந்த படத்தில் நடித்த ஹீரோ ரொம்ப காமெடியாக நடிச்சிருந்தாலே சார். எங்கே சார் அவரை கண்டுபிடிச்சிங்க? பார்த்த உடனே சரி போகிற மாதிரி ஒரு மூஞ்சி தேவைப்பட்டுச்சு. அழுகுனி குமாருங்கிற டைட்டிலுக்கு ஏற்ற ஒரு முகம். நான் பார்த்த 1000 முகத்தில் அந்த முகம் தான். அழுகுனி குமார். சென்னையில் மகளே தேடுறாங்க. ஆனால் சொல்லி வச்ச மாதிரி எல்லாம் ரிஸ்க் போயிட்டாங்க. மற்றவங்களுக்கு நம்ம மேலே இருக்கிற பயந்தாண்டா நம்மளோட சொத்தே. இத்தனை வருஷமாக சம்பாதிச்ச எல்லாத்தையும் ஒரே நாளில் அந்த கார்த்தி நாயை கண்டுபிடிச்சி கொல்லணும். என் கையாலேயே கொல்லணும். காரணம் சொல்லிட்டே இருக்க. ஹலோ, இந்த வீட்ல யாருமே இல்லையாப்பா? எத்தனை நாளா பூட்டிக்கிறீங்கன்னா அது தெரியுமா உங்களுக்கு? எங்கடா ஊர்னே? ஊருக்கு போயிருக்காருண்ணா சார். ஃபாரின் போய் 2 வீக்ஸ் ஆச்சு. எப்போ வருவாருன்னு தெரியாது சார். சரி, ஒன்றா 10 லட்சம் ரூபா. 10 லட்சமா? நீங்களே வந்து முடிச்சு கொடுங்கண்ணே. அவர் வந்தாருன்னா அவரை பார்த்துட்டு பசங்க ஜாலியாக சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்கண்ணே. அப்புறம் வேலை நடக்காமல் போயிருங்கண்ணே. நீங்கள் பார்த்து மனசு வச்சு வந்து முடிச்சு கொடுத்தீங்கன்னா. ஓய் வரான். ஓய் இதுதானா? எங்கடா கருத்தி? எனக்கு தெரியாது சொல்றா. கோவிலில் வச்சு அடிச்சிருக்காங்க மாப்பிள்ள. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேது அவங்களுக்கு தெரிய வேணாம். ஹாஸ்பிட்டலில் ரெக்வஸ்ட் பண்ணி 1 வாரம் ஐசியூலே தங்க வச்சிருக்கு. அப்புறம் உங்கள் அப்பா அம்மா சேஃபாக ரீச் ஆகிட்டாங்களா பாம்பே? பேசுனாங்க. ஒன்று பேசுறியா? ஏன்டா இப்படி ஓடி ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கோம்? அப்படி என்னடா தப்பு பண்ணிட்டேன்? என்ன தப்பு பண்ணியா? ஸ்கூல் ட்ராமாவில் ஒருத்தன் அவனை பார்த்து பல்ல காட்டினாங்கிற ஒரே காரணத்துக்கு அடிக்க ஆரம்பிச்சவன் தான் சேது. இன்னைக்கு ஊரே அவனை பார்த்து பல்ல மட்டும் தான் காட்டுது. எல்லாத்துக்கும் ஒரே காரணம் நீ. நான் அழுத்தேன். அவனா வந்து விழுந்தான். பம்படியா வந்து விழுந்தான். நியாயமா பார்த்தா நான் தானே அவனை விரட்டி விரட்டி அடிக்கணும். அவன் ஏதாவது ஒன்று பண்ணும்டா. என்ன பண்ண முடியும்? போட்ரோட்ட நம்ம பத்தி உண்மை எழுதியிருக்கானு. அவன் எங்கடா? கரும்பு தோட்டம். கரும்பு தோட்டம் கொண்டு போயிட்டு பெட்ரோல் எல்லாம் ஊற்றி எரிச்சு விடலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஏண்டா இது 2 மாதம் முன்னாடி காட்டியிருந்தானா படமே எடுக்காமல் தப்பிச்சிருக்கலாம் மேடா. நேரச்சா நீங்கம்மா. இதெல்லாம் இருக்கிறது இன்னைக்கு தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி என்ன பண்ணலாம்? ஏசிபி ராமன் சார்கிட்ட பேசிட்டேன். இந்த ப்ரூஃப் போதும். நாளைக்கு ஒன்று நேரில் போய் திண்டுக்கல் இன்ஸ்பெக்டர்கிட்ட இதை கொடுத்துட்டு கம்ப்ளைண்ட் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்க சொல்கிறாரு. திண்டுக்கலா?
ஏன் அப்படியே அழுத்தினா மதுரை ஸ்டேஷனுக்கே போயிடலாமே? இதெல்லாம் ரிஸ்க்குங்க. ஏண்டா போலீஸ் தேடி வந்து ப்ரூஃப் வாங்கிட்டு போகிற அளவுக்கு சேது என்ன வீரப்பண்ணா? நம்ம தேவைக்கு நாம தான் போகணும். ஒன்றும் பயப்படாதீங்க. சென்னை பக்கம் தான் சண்டை போடுறானுங்க. அதுதான் உங்களை இங்கே பதுக்கி இருக்குது, மதுரை பக்கத்துலேயே. ஒன்று தெரியுமா? எதிரி கண்ணில் படக்கூடாதுன்னா எதிரி பக்கத்தில் இருக்கிற புதரில் தான் மறைஞ்சிக்கணும். வாழ்க்கை பூரா அந்த பக்கத்து புதரில் மறைஞ்சிக்க முடியுமா? எனக்கு புள்ள பிறந்து 1 வாரம் ஆகுதுங்க, போய் பார்க்க கூட இல்லை. ஒன்றும் பயப்படாதீங்க ஊரணி, இன்னும் 10 நாள் தான். ஏன் 10 நாளில் சேது எல்லாம் மறந்துடுவானா? மறைஞ்சிருவான். ரிப்போர்ட்டர் உயிரோடு இருச்சானுங்கள்ல, விடுவோமா? ப்ரூஃப் மட்டும் ஓகே ஆகட்டும், எப்படியாவது மூவ் பண்ணி ஆர்டர் வாங்கிடலாம்ன்றாரு ஏசிபி சார். என்ன ஆர்டர்? வேற என்ன, என்கவுண்டர் தான். கொண்டுருவாங்களா? சாவட்டும். ஒரு மகா கோழையான குமார் எப்படி அழுது ಅழுದು ಅಳಿಗ್ನಿ ತರ ಅವರು ಸೇದು ಹಸ್ಕಿದನು ಜುಕ್ ಗೆನಮ್ಕನ್ ಬತ್ತಕಲರಸ್ ಹಾಯ್ இந்த ஆக்கும். இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவே ஒரு கலக்குன கைப்புள்ள நாய்சேகர் இவங்க எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிடுறாரு இந்த ஆக்குமார். உங்களுக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? இப்படி கிறுக்கு பையன் மாதிரி ஏதேதோ செய்றீங்க. ஆமாண்டி, என்ன கிறுக்கு பையல மாத்திருக்காங்க. ஊரே என்ன பார்த்து கைகுட்டி சிரிக்கும் போது அத்தனை மகளும் உட்காந்து ரசிச்சுட்டு. அப்படி இல்ல சேது, ஊரெல்லாம் உன்னதான் புகழுது. கேட்கறதுக்கே எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? இன்னைக்கு அது முன்னாடி நீ பேசிருப்பியா? எங்க இருந்து வந்துச்சு இந்த தைரியம்? என் மேல இருக்கிற பயம் போச்சுல்ல, நாக்கு நீளுது. நாய்சேகர் கைப்புள்ள அழுகுலிக்கு விடுப்பா. பொம்பளை பிள்ளை கை நீட்டு அடிச்சுக்கிட்டு இப்படி வீட்டுக்குள்ள வந்துட்டு வச்சுக்க, உன்னை நிஜமே ஜோக்கர் ஆக்கிடுவாங்க. கார்த்திருக்கு எடுத்த நினைச்சு 2 நாள் தூக்கிடலாம். இப்போ என்ன ஆயிப்போச்சு? மறுபடியும் நான் சப்போர்ட் பண்ணுவான். நேமாவா சேது, நான் பொண்ணுறான் அப்பா தவிட்டாரப்பா. இப்போதான் ஃபோன் வந்துச்சு. திண்டுக்கல் வீட்டில் கேதாமா. ஆக்குமார் படத்துல வர ஒரு டூயட் பாடல் தான் இன்னைக்கு டாக் ஆஃப் தி டாக். இது வரைக்கும் இந்த யூடியூப்ல 50 லட்சம் பேர் பார்த்திருக்காங்க. அந்த ட்ரெண்ட் செட்டிங் பாடலையும் அந்த பாடலுக்கு நம்ம ஹீரோ சேது ஆடி இருக்கிற ஒரு பயங்கரமான காமெடி டான்ஸையும் இப்ப சேது சரி பார்த்து சிரிக்கிறேன். அப்பா சேது, சேது ஆத்தாளுக்கு தண்ணி வந்து விடுப்பா. எல்லாரையும் கொண்டுருவீங்களா மாப்பிள்ள? எல்லாரையுமான்னு தெரில, ஆனால் சேது மட்டும் கண்டிப்பாக போட்டுருவானுங்க. டேய், இதெல்லாம் தேவையா மாப்பிள்ள? தப்பு இல்லை. அவங்க கையால் சாப்பிடுறது ஓகேவா? இப்போ நாம முந்திரமா அவன் முந்திரானாங்கிறது தான் மேட்ரு. எல்லாம் அவங்க நமக்கு சொல்லி தந்தது தான். நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு யாரை வேணால் கொல்லலாம். ஏய், என்னடா அது? சேஃப்டி கிரிக்கெட் மாமா கொடுத்துட்டு போனார். ஏய் மாப்பிள்ள, வேணாம் அதெல்லாம். திண்டுக்கல்லவே கட்டியாண்ட மனுஷன் என்னத்தனே ஆண்டார்? நம்ம தான் சொல்லிக்கணும். திண்டுக்கலவே ஆண்டவன் இலவிடு மதியாக கிடக்கு. அவர் ருசோட இந்த சொம்பு பிடிச்ச ஒருத்தன் கூட வந்து பணத்தை கூட எட்டி பார்க்கல. எல்லாம் சும்மாண்ணே பயந்து போகிறத பார்த்து நாம தான் மரியாதையாக போகிறேன்னு தப்பாக நினச்சிக்கிறோம். இன்னைக்கு இவர் செத்ததை நினச்சி சந்தோஷப்படுறது தான் ஜாஸ்தி. குத்துனை ஒரே குத்தா குத்தி எனக்கு ஒரு காஃபி ஜீனி குறவா அரையும் குறையுமா குத்தி கண்ட சீக்கு வந்து 10 வருஷமா. அக்கா ஆகுமார் படம் இருக்குல்ல, அதோட ஹீரோ உண்மையாவா? ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்கு நாங்களே இவர் எப்போ போவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆகுமார் படத்தில் நடித்த ஹீரோ நீங்க தானே? ஆமாக்கா, சேதன் தான் ஹீரோ. படம் பயங்கரமாக போதாம்லண்ணே, காரியமாக முடிச்சு தான் வந்து பார்க்கணும். 4 நாளைக்கு முன்னாடி தான் அந்த படத்தை பார்த்தேன். பிரமாதமா இருக்கு. நீங்க சூப்பரா நடிச்சிருந்தீங்க. ஒரே சிரிப்பு, படம் ஃபுல்லா டான்ஸ் ஃபைட்னு பிரமாதப்படுத்திட்டீங்க. நான் சொன்னேன்ல இவர்தான்.
பின்னாடி வா. எப்படி யோசிச்சு பார்த்தா நமக்கு நல்லது தானே நடந்திருக்கு. சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காது ஊர்னி. உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா போலீஸ்கிட்ட நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டு சேர்த்து போகணும். இல்லை மாயம் போட்டு போடா. அவங்கள்ட்ட மாட்டினா தானே பிரச்சனை. அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம மாட்ட மாட்டோம்டா. 5 வருஷத்துக்கு அப்புறம் மாட்டினாலும் பிரச்சனை தான். வா. யாரா இது? சவுந்தர பொண்டாட்டி. உங்கள் படம் பார்த்தோங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அவர் போனதுக்கப்புறம் நாங்கள் எங்கேயும் வெளியிலேயே போகிறதில்ல. போன வாரம் உங்கள் ஆளுங்க தான் வந்து ஏரியாவில் உள்ள எல்லாரையும் வலுக்கட்டாயமாக வேனில் வச்சு கூட்டிகிட்டு போனாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிரித்தேன். அந்த படம் பார்த்துட்டு இவளுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. இன்னொரு தடவை கூப்பிட்டு போக சொல்லிட்டுருக்கா. உள்ளே உங்களை பார்த்ததும் பேசணும்னா ஏதோ பேசணும்னு சொன்னல, சொல்லு சொல்லு, இல்லை அவங்க போயிடுவாங்க. அங்கிள் நீங்கள் சூப்பராக டான்ஸ் ஆடுறீங்க, சூப்பராக ஃபைட் பண்ணுறீங்க, அழகும் நீங்கள் மறுபடம் சூப்பராக இருந்துச்சு. சொல்லிட்டேன். ஓகேவா? போதுமா? வரேங்க. இவளுக்கு தெரியாதா? யாருக்குமே தெரியாது. சேகர் சவுந்தர சுட்டான், பதிலுக்கு சேகர் நம்ம சுட்டோம். அப்படித்தான் கேஸை முடிச்சிருக்கு. ஒரு நிமிஷம், உங்களுக்கு ஷேக் ஹேண்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறா. ஏய் சொன்னேல்ல, ஷேக் ஹேண்ட் பண்ணு. ஊராமனா ஏலாமனோ மதவானியா அருகாரமு நுரராயிரம யமாயலமா யமாயமா
பார்த்து உடனே வகசிதா ரதுவா சேது இந்த வாளை எடுத்து இந்த je Medina Majijo Yamina Ole Markina Mujina Mejo Latama Mayina Poda உனக்கு நான் உயிர் பிச்சு போடுறேன் இனி என் கண்ணிலே சிக்காது போடா போடா Thanks. வாடா ஊர்னி. ஏய் உயிட்டா மணிரத்ன நம்பர் இருக்கா? சார் உள்ள வந்துட்டான் போலாமா? ஓகே ரெடி? என்ன கார்த்திக் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க சொல்லியிருக்கேன். ஹலோ சார், முடிஞ்சது சார், செத்துட்டான். ஜிகர்னா ஹார்ட், தண்டானா கோல்டு, கோல்ட் ஹார்ட், ஈவிரக்கமே இல்லாதவங்களை பற்றின ஒரு கதை. இந்த படத்தில் சமுதாயத்தில் இருக்கிற வன்முறை எதிர்த்து ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் சொல்ல போகிறோம் சார். ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்களேன், இந்த சப்ஜெக்டில் இருக்கிற ஒரு வெரைட்டி ஒரு... ஹலோ, எனக்கு புரியுது உங்கள் கதை நல்லா இல்லைன்னு சொல்ல, கதை நல்லா இருக்குது. வேணா ஒரு 2-3 படம் தள்ளி இல்லை ஒரு 2 வருஷம் கழிச்சு பண்ணலாமா? இன்னும் 2 மாதத்தில் ஷூட்டிங். நீ தான் பண்ணுறியாவா? அப்படி என் ஆஃபீஸ்க்கு வந்து என்னையே மிரட்டுறியா? நீ எந்த சினிமா கம்பெனியில் எந்த ஹீரோட்ட கதை சொல்ல முடியாது. பார்க்குறியாடா? எந்தடா கேடா இடியட். டேக் அவுட். எந்தடா மோல? டேக் அவுட். கேடா. டேக் அவுட். என்ன ரவுண்ட் ஓடிசுமா? கட். ஓகேவா? ஷார்ட் ஓகேவா? எவ்வளோ சார்? நல்லா தான் நடித்தேன். ஓகேவா? ஓகேவா சார்? ஷார்ட் ஓகே தானே சார்? சார் நல்லா தான் சார் நடித்தேன். சார் சொல்லுங்கள் சார். முத்து. வரேன் சார். என்னப்பா அது 16 புல்லட்ஸ் போட்டுருக்கு இப்படியா? நான் கரெக்ட் பண்ணிடுறேன் சார்.
கரெக்டாக பண்ண சொல்லுங்க போங்க. நிஜமாக செட்டாலும் நடிப்பு வராது. இதெல்லாம் நல்லா இல்லை சொல்லிட்டேன். பாரு, என் படத்தில் நடிக்கிறியான்னு ஒன்று கேட்கல, நீ தான் நடிக்கணும்னு சொல்கிறேன். என்ன? சரி சரி நடிச்சிடலாம். ஆனால் அடுத்து மணிரத்னம் தான். மணிரா என்ன வேணாம், அங்கிள்னு கூப்பிடக்கூடாது, அப்பான்னு கூப்பிடணும். என்ன ரொமான்ஸா? ஐயோ கையல் குட்டி, சாரோட தான் உட்காந்துருக்கேன். அதெல்லாம் ஓகே சொல்லிடுவார். இதோ சொல்லிட்டாரு, நான் திரும்ப கூப்பிட சொல்லும். என் ஒய்ஃபு உங்கள் ஃபேன். நம்ம படத்தில் இந்த மீச தாடிலாம் இல்லாமல் நடிக்க சொல்கிறாங்க. நல்லா இருக்குமா? பண்ணலாம் சார். இப்போ சொன்னீங்களே இந்த ஸ்கிரிப்ட் நான் வச்சுக்கிறதேன்டா. இந்த ஈவிரக்கமே இல்லாமல் ரவுடிஸத்தை பயன்படுத்தி சாமானியர்களை அடக்கி தன்னோட காரியத்தை சாதிக்கிறவங்களை எதிர்த்து போராடுற ஹீரோ. கரெக்ட். நல்ல ஒரு சோசியல் மெசேஜ் சார். நல்ல ஸ்கிரிப்ட். அடி உதவுற மாதிரி. Okay, we'll go for one more take. Double up, சீக்கிரம். நல்லா இருக்கு சார். கேமரா ஆக்ஷன். ಏನನು